ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சிஓசி தமிழன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம்னா கிளான் கேம்ஸ் ரிவார்ட்ஸ் தாங்க கலெக்ட் பண்ண போகிறோம். அதோட சில பல அப்கிரேட்ஸும் பண்ண போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரிவார்ட்ஸை கிளைம் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி புக் ஆஃப் ஹீரோஸ் வந்து நம்மள்ட்ட ஒன்று ஆல்ரெடி இருக்குது, அதனால் கிளைம் பண்ண முடியல. அதனால் என்ன பண்ண போகிறோம்னா லூட்டும் ஓரளவுக்கு அடித்து வச்சுருக்கேன். அதனால் ஹீரோஸில் நம்மளோட கிங்கை வந்து நான் வந்து ஒரு லெவலில் அப்கிரேட் பண்ணலான்னு பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி லூட்டும் அடிச்சிட்டேன். சரி ஓகே கைஸ், கிங்கை வந்து ஒரு லெவல் போட்டு புக்கை வச்சு முடிச்சிடலாம். சரி ஓகே கைஸ், 81 82க்கு அப்கிரேட் போட்டுட்டு ஒரு புக்கு நம்மள்ட்ட ஆல்ரெடி இருக்கிறனால அதை வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அவ்வளோதான் கைஸ். இப்போ போயிட்டு நம்மளோட கிளான் கேம்ஸ் ரிவார்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணலாம். ரொம்பலாம் கலெக்ட் பண்ணல கைஸ், நம்மள்ட்ட அந்தளவுக்கு இல்லை. ஃபஸ்ட்டில் வந்து 20 ஜெம்மு, அடுத்தது வந்து ஷோல் ஆஃப் அப்டக்கிள்ஸு ஒரு 50 ஜெம் அதில் கிடைக்கும். அதனால் தேர்டில் வந்து வால்ட்ரிங்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம வந்து கொஞ்சம் அதை வால்ட்ரிங்ஸை பில்ட் பண்ணிப்போம். அப்புறம் பில்டர் போர்ஷன் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ப்ளஸ் பில்டர்லாம் கொஞ்சம் பிஸியாக வச்சுருக்கும்போது டக்குன்னு முடிச்சுருப்போம். அடுத்தது வால்ட்ரிங்ஸே எடுத்துகிட்டு புக் ஆஃப் ஹீரோஸ் லாஸ்ட்டாக நம்ம சோலோவாக வந்து 50,000 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கோம் கைஸ். நம்ம ஒரே ஆள் தான், நிறைய ஐடிஸ் யூஸ் பண்ணி. சரி, அந்த இது வந்து அதுக்கப்புறம் 100 ஜெம் லாஸ்ட்டாக எக்ஸ்ட்ரா ரிவார்டுக்கு 100 ஜெம் கைஸ். ஜெம்ஸும் கொஞ்சம் நம்ம வந்து சேர்த்துப்போம். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் ஐடி, மெயின் ஐடியோட கிளான் கேம்ஸ் ரிவார்ட்ஸ் எடுத்துருக்காது. சரி ஓகே கைஸ், நம்மளோட நெக்ஸ்ட்டு செகண்டரி ஐடிக்கு வந்து ஜம்ப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணிடுறேன். இதுதான் நம்மளோட செகண்ட் ஐடி, அதாவது ரெஸ் ஐடி. இதை நம்ம வந்து சீரீஸை மாதிரி கண்டினியூலாம் பண்ணியிருப்போம். நம்ம அதை யாராவது பார்க்கலன்னா கீழே லிங்க் தரேன், போய் பாருங்கள். இப்போ இன்கேஸ் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த சீரீஸை திருப்பி கண்டினியூ பண்ணுறதுனால கண்டினியூ பண்ணலாம். பட் அதுக்கப்புறம் நிறையா அப்கிரேட்ஸ் பண்ணிட்டேன், பட் கவர் பண்ணல. சரி ஓகே கேஸ், இந்த ஐடியில் வந்து நம்ம வந்து என்னென்ன ரிவார்ட்ஸ்லாம் கிளைம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே கேஸ், இந்த அக்கௌண்ட்டில் நமக்கு வந்து 2 புக் ஆஃப் ஹீரோஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து சிச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு லூட் அடிச்சிட்டேன். சீசன் பஸ்ஸில் ஒரு புக்கும், இதுமாதிரி கிளான் கேம்ஸ்லேயும் ஒரு புக்கும் இருக்குது. அதுக்கு நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா ராயல் சாம்பியன் நம்ம இதில் வந்து ஒரு 2 லெவலில் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். லெவல் 19 இருக்குது, லெவல் 21 இன்க்ரீஸ் பண்ணிடலாம். அதுக்கு தகுந்த மாதிரி லூட் அடிச்சிட்டேன். இப்போது லெவல் 20க்கு அப்கிரேட் பண்ணிட்டு புக் ஆஃப் ஹீரோஸ் 1 வச்சு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திருப்பி எப்படின்னா சீசன் பாஸ் இல்லையா, ஆமாம், சீசன் பாஸ்லேருந்து கலெக்ட் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் போயிட்டு ராயல் சாம்பியனை அப்கிரேட் பண்ணலாம். 95K தான், அதனால் பிரச்சனை இல்லை. லெவல் 21 போட்டு அதுமாரி புக் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரி ஓகே கைஸ், அடுத்தது எலிக்சர் கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன்னா நம்மளோட வார்டனை வந்து ஓட விட்டுறலாம். அவனை வந்து புக் வச்சுலாம் வந்து முடிக்க வேணாம். சரி ஓகே கைஸ், நம்ம வந்து ரிவர்ஸ் கிளைம்லாம் ஃபஸ்ட்டில் வந்து 20 ஜெம்மு, செகண்டில் ஷோல் ஆஃப் அப்டக்கிள்ஸ், தேர்டில் வந்து வழக்கம் போல் இதுக்கு தான் நம்ம இருக்க போகிறோம். வச்சுக்கலாம் வால்ட்ரிங்ஸ் தான். ஃபோர்த்தில் வந்து பில்டர் போர்ஷன், ஃபிஃப்த்தில் வந்து வால்ட்ரிங்ஸு, அதுமாதிரி 6த்தில் வந்து புக் ஆஃப் ஹீரோஸ். அதுமாரி இதில் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கிறதுனால இந்த 3 அப்போ கோல்டு எடுத்துக்கலாம் கைஸ். அவ்வளோ, இது நம்மளோட 2வது ஐடியோட ரிவார்ட்ஸு தான். சரி ஓகே கைஸ், அடுத்த அக்கௌண்ட்டுக்கு ஜம்பின் ஆகிறதுக்கு முன்னாடி சில அப்கிரேட்ஸ்லாம் பண்ணிடுவோம். விசார்ட்டை ஒரு 2 அப்கிரேட் பண்ணி போயிடுவோம். 1 2 அப்கிரேட் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் வேறு என்ன அப்கிரேட்ஸு, எலிக்சர் கொஞ்சம் நிறையா இருக்குது. அதனால் அதை வச்சு கொஞ்சம் வால்ஸ் அப்கிரேட் பண்ணி போயிடுவோம். இத்தனை 1 2 3 4 5 6 ஓகே கைஸ், போதும். 16 18 வாங்க. டவுனால் 10க்கான லெவலில் தான் இப்போ அதெல்லாம் பாதி இருக்குது. அப்புறம் 2 ஆர்ச்சர் சும்மா அப்கிரேட் பண்ணிடுவோம். இதுமாரி மைனராக சின்ன சின்ன அப்கிரேட்ஸ் தான் நமக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும்.
இப்போ கொஞ்சம் கொஞ்சம் லெவல்ஸ்லாம் போட்டு வச்சா அது வந்து பெரிய பெரிய லெவல்ஸ்லாம் அப்புறம் போட்டு வச்சிடலாம். ஃபைனலாக போகும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம அடுத்த அக்கௌண்ட்டுக்கு ஜம்பின் ஆயிடலாம். ஓகே கைஸ், இது நம்மளோட தேர்ட் அக்கௌண்ட்டு டவுன் ஹால் 12. இந்த அக்கௌண்ட் வந்து ரொம்பலாம் ஆக்டிவாக இருக்க மாட்டேன். அதனால் ஸ்ட்ரெயிட்டாக ரிவார்ட் சம்பளம் கிளைம் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டில் வந்து 20 ஜம்ப்ஸு, செகண்டில் வந்து செவல் ஆஃப் ஆப்ஸ்டக்கிள்ஸ், தேர்டில் வந்து வார்டன்ஸு, ஃபோர்த்தில் வந்து எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. அதனால் நம்ம வந்து எங்கே போகிறோம்னா இதுக்கு போயிடுவோம், லூட்டுக்கு போயிடுவோம். அது சம்திங் எவ்வளவோ ஃபோர்த்துலேயும் ஃபிஃப்த்துலேயுமே நான் எல்லாமே இருக்குது. பட் எல்லாமே ஃபுல்னு காட்டுது. லாஸ்ட்டில் வந்து புக்கை செலக்ட் பண்ணி வச்சுருவோம். ஃபோர்த்தில் மட்டும் எதுவுமே செலக்டே பண்ண முடியல. அதனால் கொஞ்சோண்டு வாய்ஸை மட்டும் அப்கிரேட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி, ஓகே. ரிசர்ச் சாப்பிட்ற மச்சான் அப்படியுமே அங்கே காட்டுது, என்னன்னு தெரியலையே. சரி, வெயிட் பண்ணாங்க கைஸ், நான் பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறேன். கண்டுபிடிச்சிட்டாங்க கைஸ். அது வந்து ட்ரெஷரியில் தான் போய் ஸ்டோர் ஆகும் போல். அதனால் ட்ரெஷரியில் இருந்ததுனால ஸ்பேஸ் இடம் இருக்குது. இப்போ செலக்ட் பண்ணுற மாதிரி வருது. ஓகே கைஸ், கலெக்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான் கைஸ், கலெக்ட் பண்ணிட வேண்டியதான். அப்புறம் எக்ஸ்ட்ரா ரிவார்ட்ஸாக 100 ஜெம்ஸும் மட்டும் கலெக்ட் பண்ணிடுவோம். இதுதான் கைஸ் இந்த ஐடியோட தேர்ட் ஐடியோட ரிவார்ட்ஸு. சரி, ஓகே கைஸ், நெக்ஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு நம்ம வந்து ஜம்பின் ஆயிடலாம். சரி, ஓகே கைஸ், இது நம்மளோட ஃபோர்த் அக்கௌண்ட் டவுன் ஹால் 11. இந்த அக்கௌண்ட்டில் பெருசாக ஆக்டிவெலாம் இருக்க மாட்டேன். சரி வாங்க கைஸ், ரிவார்ட்ஸை கிளைம் பண்ணிடலாம். இதுலேயுமே புக்கு எல்லாமே ஃபுல்லாகவே தான் இருக்குது. இருந்தாலும் இதில் ஏன் ஃபுல்லாக இருக்குன்னா பாருங்கள் கைஸ், இதில் வந்து மேஜிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாமே நான் கலெக்ட் பண்ணி வச்சுட்டேன். சும்மா ஒரு ஆசைக்காக கலெக்ட் பண்ணி வச்சுருவேன். சரி வாங்க கலெக்ட் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி சீசன் பஸ்ஸில் பார்த்தா புக் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வரும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே கைஸ், நம்ம வந்து இந்த ஒரு புக்கை மட்டும் ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே கலெக்ட் பண்ணிடுவோம். 40 ஜெம்ஸில் அதுக்கப்புறம் வந்து இதில் லூட்டே எடுத்துக்கலாம். லூட்டே எடுத்துக்கலாம். இதில் வந்து இதில் என்ன பண்ணுறது? சரி, ஏதாவது ஒன்று எடுப்போம். 40 ஜெம்ஸ் எடுத்தாச்சு. லாஸ்ட்டில் வந்து 100 ஜெம் போயிடுவோம். அதுக்கப்புறம் ஃபைனல் ரிவார்டு வந்து அந்த ஒரு புக்குலாம் எதையாவது நம்ம ஜெம்மை மாற்றி எடுத்துக்க வேண்டியதான். வேறு என்ன பண்ணுறது? எல்லாமே ஃபுல் பண்ணி வச்சுருக்கோம், நமக்கு இப்போதைக்கு தேவையும் இல்லை. ஸோ இதுதான் 260 ஜெம்ஸ் விற்று வேறு செவல் ஆஃப் ஆப்ஸ்டக்கிள்ஸ் அது ஒன்று சேர்த்தா 300 ஜெம்ஸ். சரி, ஓகே கைஸ், அடுத்த அக்கௌண்ட்டுக்கு வந்தாச்சு. என்னோட ஃபிஃப்த் அக்கௌண்ட்டு. இதில் வந்து டக்கு டக்குன்னு நம்ம ரிவார்ட்ஸ் மட்டும் கிளிக் பண்ணிடுவோம். 20 ஜெம்ஸு, செவல் ஆஃப் ஆப்ஸ்டக்கிள்ஸு, இதுலேயுமே எல்லாமே ஃபுல்லாக தான் இருக்குது. இங்கே வந்து அப்கிரேட் பண்ணி புக் வச்சு முடிச்சுருவோம். அவ்வளோதான் கைஸ், எதுவுமே ரொம்பலாம் ஒன்றும் கிளியர் ஆகலை. ஒரு புக்கு கிளைம் பண்ணிடணும். 40 ஜெம்ஸ்க்கு இதில் வந்து 100% ஃபுல்லாக இருக்குது. சரி, ஜெம்ஸாகவே கவுண்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அடுத்ததில் வந்து இதில் வந்து 40 ஜெம்ஸாக எடுத்துருப்போம். இது வந்து ரெண்டுத்தையும் சேல் பண்ணால் 20 தான், இது வந்து 40. அப்புறம் புக் ஆஃப் ஹீரோஸ் கேஸ் அவ்வளோதான் கிளைம் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா வச்சுட்டு 100 ஜெம்ஸ் அவ்வளோதான் மிஸ். மொத்தம் வந்து 210 ஜெம். இதுதான் நம்மளோட 5வது அக்கௌண்ட்டோட ஃபேன் கேம்ஸ் ரிவார்ட்ஸு. சரி, ஓகே கைஸ், நெக்ஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு நம்ம வந்து ஜம்பின் ஆயிடலாம். சரி, ஓகே கைஸ், அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. நம்ம வந்து நம்ம 6th அக்கௌண்ட்லேயும் 7th அக்கௌண்ட்லேயும் நம்ம வந்து எல்லா ரிவார்ட்ஸுமே கிளைம் பண்ணியாச்சு கைஸ். நம்ம 8th அக்கௌண்ட்லேயும் விளாண்டுருந்தோம், அதனால் ரிவார்ட்ஸ் கிளைம் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம ஃபேன் கேம்ஸ் ரிவார்ட்ஸ்லாம் கிளைம் பண்ணியாச்சு. நம்ம வீடியோவோட எண்டிங்கில் இருந்தாச்சு கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கைஸ். அடுத்து இன்னொரு நல்ல ஒரு கண்டென்ட்டில் வெயிட் பண்ணலாம். தேங்க்யூ.